மலேசிய பொருளாதாரம் கடந்த ஆண்டு 5.1 விழுக்காடாக பதிவு. பேங்க் நெகாரா அறிவிப்பு. சிங்கப்பூர் வாகன ஓட்டிகளுக்கு கவலை வேண்டாம். விஇபி முறை முன்னறிவிப்போடுதான் அமலுக்கு வரும் என்றார் ஆந்தனி லாக். மலைப்பாம்பை வளர்ப்பதற்கும் வைத்திருப்பதற்கும் லைசன்ஸ் தேவை. வனவிலங்கு பூங்கா வலியுறுத்து. ஜோஹர் போலீஸ் அதிரடி நடவடிக்கை. 3.1 மில்லியன் ரிங்கெட் போதைப் பொருள் முறியடிப்பு. 3 கைது. அயர்குரோவில் 12 மணி நேர போராட்டத்துக்கு பின் புதர் தீயை தீயணைப்பு வீரர்கள் அணைத்தனர். ஈராயிரத்து 23 3.6 விழுக்காடாக பதிவான மலேசிய பொருளாதாரம் கடந்த ஆண்டு 5.1 விழுக்காடாக பதிவாகியுள்ளது. கடந்த ஆண்டின் 4வது காலாண்டிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 5 விழுக்காடாக பதிவானது. உள்நாட்டு தேவை தொடர்ந்து அதிகரித்து வருவதாலும் ஏற்றுமதியில் ஏற்பட்ட மீட்சியாலும் இந்த வலுவான அடைவு நிலை சாத்தியமானதாக மத்திய வங்கியான பேங்க் நெகாரா கூறியது. மக்கள் மத்தியில் பணம் புழங்கி அவர்கள் தாராளமாக செலவு செய்ததும் இவ்வளர்ச்சிக்கு உதவியுள்ளது. நல்ல பணப்புழக்கம் ஊக்களிக்கும் சந்தை நிலவரங்களை பிரதிபலிக்கிறது. அதோடு குடும்பங்கள் மற்றும் அவர்களின் நிதி நிலைமையை ஆதரிக்கும் வகையிலான கொள்கை நடவடிக்கைகளும் ஒரு முக்கிய காரணமாகும். தவிர வலுவான முதலீடுகள், தொடரும் பெருந்திட்டங்கள் உள்ளிட்டவையும் முதலீட்டு வளர்ச்சிக்கு உத்வேகத்தை அளித்துள்ளன. வெளி காரணிகள் என்று பார்த்தால் உலகளாகிய பொருளியல் நிலைத்தன்மையால் ஏற்றுமதி வீழ்ச்சி அடைந்திருப்பது, தொழில்நுட்ப சுழற்சி மற்றும் சுற்றுப்பயணிகளின் வருகையும் அவர்கள் இங்கு செலவு செய்ததும் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவியுள்ளன. கடந்த ஆண்டு ஒட்டுமொத்த பணவீக்க விகிதமும் அடிப்படை பணவீக்கமும் முறையே 1.8 விழுக்காடு குறைந்து 2.5 மற்றும் 3.0 விழுக்காடாக பதிவாகின. ரிங்கெட்டின் மதிப்பும் கடந்த ஆண்டு அமெரிக்க டாலருக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக 2.7 விழுக்காடாக உயர்ந்ததாக பேங்க் நெகாரா தெரிவித்தது. சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கான விஇபி எனப்படும் வாகன நுழைவு பெர்மிட் முறையை முன்னறிவிப்பு இல்லாமல் மலேசியா அமல்படுத்தாது. கண்டிப்பாக அதன் அமலாக்கத்திற்கு முன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என சிங்கப்பூர் வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் உறுதியளித்தார். விஇபி முறை கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் இப்போதைக்கு நினைவூட்டல்கள் மற்றும் நோட்டீஸ்களை மட்டுமே வெளியிட்டு சற்று மென்மையான அணுகுமுறையை கடைபிடிக்கிறோம் என அவர் கூறினார். ஜோஹரும் சிங்கப்பூரும் ஜோஹர் பாலம் மற்றும் 2வது பாலம் வழியாக இணைக்கப்பட்டுள்ளன. இரு நாடுகளுக்கும் இவை இரண்டும் முக்கியமான போக்குவரத்து பாதைகளாகும். இந்நிலையில் விஇபி முறை சிங்கப்பூரில் இருந்து தரைவழி பாதைகள் வழியாக மலேசியாவிற்குள் நுழையும் வெளிநாட்டு வாகனங்களுக்காக கடந்த ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி நடைமுறைக்கு வந்தது. அம்முறையின் கீழ் வாகனங்களில் டச் அண்ட் கோ இ-வாலெட் கணக்குடன் இணைக்கப்பட்ட RFID அட்டை பொருத்தப்பட வேண்டும். அவ்வட்டை இல்லாத வாகனங்கள் இன்னும் மலேசியாவிற்குள் நுழையலாம். அவற்றுக்கு இப்போதைக்கு அபராதங்களுக்கு பதிலாக நினைவூட்டல்கள் வழங்கப்படும். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். அயர்குரோ தமான் முசாஃபார் ஹைட்டுக்கு அருகே 6.87 ஹெக்டேர் பரப்பளவில் பரவிய புதர் தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் கடுமையாக போராடினர். 3 பகுதிகளில் புதர் தீ ஏற்பட்டதாக மாலை மணி 5:50 அளவில் பொதுமக்களிடமிருந்து தகவல் கிடைத்ததாக மலாக்கா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் பொது உறவு அதிகாரி சூப்பரிண்டென்டென்ட் முகமது ஆஃபிஸ் அத்துல்லா ரஷீத் தெரிவித்தார்.
ஆயர்கரு, புகிட் காத்தில், மலாக்காத்துங்கா மற்றும் தங்காபாத்து தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையங்களில் 29 பேர் கொண்ட தீயணைப்பு வீரர்களும் 2 டேங்கர்கள் உட்பட 10 தீயணைப்பு வண்டிகள் உதவியுடன் 1.2 ஹெக்டேர் பரப்பளவு பகுதியில் ஏற்பட்ட புதர் தீயை அணைக்கும் நடவடிக்கையில் தீயணைப்பு வீரர்கள் முழு மூச்சுடன் ஈடுபட்டனர். ஆயர்கரு தீயணைப்பு நிலைய இயந்திரத்தின் தண்ணீர் தொட்டியில் இருந்து 152.4 மீட்டர் நீளமுள்ள 2 குழாய் நீரோடைகளை பயன்படுத்தி முசாஃபார் ஹைட் அடுக்குமாடி பகுதிக்கு அருகே உள்ள மலை உச்சியில் புதர் தீ அணைக்கும் நடவடிக்கைக்கு தங்காபாத்து தீயணைப்பு நிலையத்தின் வண்டிகள் உதவின. வறண்ட மற்றும் வெப்பமான வானிலையுடன் கடுமையான காற்றினால் தீ விரைவாக பரவியதோடு 6.87 ஹெக்டேர் பரப்பளவில் தீ பரவும் வரை அதனை அணைக்க தீயணைப்புத்துறை நீண்ட நேரம் எடுக்க வேண்டியிருந்தது. ஷரிகாட் ஆயர் மலாக்கா பர்ஹாட் இன்று காலை மணி 5:28க்கு தீயணைப்பு நடவடிக்கை முடியும் வரை அருகே உள்ள தண்ணீர் தொட்டியை திறந்து நீர் கிடைப்பதற்கு உதவி செய்ததாக முகமது ஆஃபிஸ் அத்துல்லா தெரிவித்தார். GM Indians பெருமையுடன் வழங்கும் ஸ்லாங்கர் குளோபல் பாலிவுட் பஜார் அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 26 பிப்ரவரியிலிருந்து 2 மார்ச் வரை ஏயோன் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கரில் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பிரியாணி, பானிபூரி, பஞ்சாபி ஸ்வீட், குனாஃபா, கோலி சோடா, சீஸ் நாச்சோஸ், ஹோல்சேல் விலையில் காலிவுட் பாலிவுட் சாரிகள், கிட்ஸ் வேர், ஹோம் அக்சசரிஸ், பஞ்சாபி சூட்ஸ், குர்தா, குர்தீஸ், லெஹங்கா என 80% வரை டிஸ்கவுண்டட் விலைகள். ஏயோன் மால் புக்கிட் ராஜா கிளாங் Big sale, big discount. தனிப்பட்ட நபர்கள் எவரும் மலைப்பாம்பை வளர்க்கவோ அல்லது அதனை வைத்திருக்கும் நோக்கத்தை கொண்டிருந்தால் பர்ஹலித்தான் எனப்படும் வனவிலங்கு பூங்காத்துறையின் லைசன்ஸ் அனுமதியை பெற்றிருக்க வேண்டும். 2010ஆம் ஆண்டின் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்ட உயிரினமாக மலைப்பாம்புகள் இருப்பதே இதற்கான காரணம் என தீபகற்ப மலேசியாவின் பர்ஹலித்தான் தலைமை இயக்குனர் டத்தோ அப்துல் காடீர் அபு ஹஷீம் தெரிவித்தார். அதோடு லைசென்ஸ் வைத்திருப்பவர்கள் மலைப்பாம்பை வைத்திருந்தால் அல்லது அதனை வளர்த்து வருபவர்கள் எங்காவது விடுவதற்கு முன்வந்தால் பர்ஹலித்தான் லைசென்ஸ் அதிகாரியின் அனுமதியை பெற வேண்டும். சட்டப்பூர்வ லைசென்ஸ் இன்றி வனவிலங்குகளை வளர்த்து அதனை எங்காவது விட்டால் வனவிலங்கு தொடர்பான சட்டத்தின் கீழ் அபலாக்க நடவடிக்கையின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என அப்துல் காடீர் கூறினார். சுபாங் ஜயா, புத்ரா ஐட்ஸ், ஜாலான்பூர் சியாரான் புத்ரா பெருமாயில் உள்ள ஒரு கால்வாயில் 3 மலைப்பாம்புகளை விட்டதாக நம்பப்படும் 2 தனிப்பட்ட நபர்களை வனவிலங்கு பூங்காத்துறை கைது செய்ததாக இதற்கு முன் ஊடகம் ஒன்றில் தகவல் வெளியானது. சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு அருகே உள்ள வீடொன்றில் 35 மற்றும் 53 வயதுடைய அந்த 2 நபர்களும் கைது செய்யப்பட்டனர். போலீசார் கடந்த வாரம் மேற்கொண்ட பல்வேறு சோதனை நடவடிக்கையில் 3.1 மில்லியன் ரிங்கெட் மதிப்புடைய போதைப் பொருளை பறிமுதல் செய்ததோடு சிங்கப்பூரியர் ஒருவர் உட்பட 3 கைது செய்தனர். பிப்ரவரி 6ஆம் தேதி நள்ளிரவுக்கும் மறுநாள் அதிகாலை 1:30 மணிக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட 7 சோதனை நடவடிக்கையின் போது 41 மற்றும் 48 வயதுடைய அந்த சந்தேக பேர்வழிகள் கைது செய்யப்பட்டதாக ஜோஹர் போலீஸ் தலைவர் டத்தோ எம் குமார் தெரிவித்தார். டங்காபே, தாமான் சித்யா இண்டா, தாமான் பலாங்கி இண்டா மற்றும் தம்போயில் ஆடம்பர அடுக்ககம் மற்றும் வரிசை வீடுகளில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அந்த 3 சந்தேக பேர்வழிகளும் சம்பந்தப்பட்ட வீடுகளில் வாடகைக்கு தங்கியிருந்ததோடு போதைப் பொருள் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்த கும்பல் போதைப் பொருட்களை இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் கொக்கோ பேக்கெட்டுகளில் மீண்டும் பேக்கேஜ் செய்து ஒவ்வொன்றும் 200 ரிங்கெட் முதல் 250 ரிங்கெட் வரை விற்பனை செய்து வந்ததாக குமார் தெரிவித்தார். இந்த குற்றவாளிகள் உள்நாட்டில் போதைப் பொருட்களை விநியோகிப்பதற்கு முன் பாதுகாப்பு வசதியை கொண்ட உயர்தர ஆடம்பர அடுக்குமாடியில் போதைப் பொருட்களை சேமித்து வைப்பது மற்றும் மறு பேக்கேஜிங் வசதிகளாக பயன்படுத்தி உள்ளனர் என இன்று ஜோஹர் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் குமார் கூறினார். அவர்களிடமிருந்து 15.3 கிலோ எக்டசி தூள், கெத்தமீன், ஷாபோ, கெனபிஸ் போதை மாத்திரைகள் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டன. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால் மாவு.